ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பன்னீர் ஸ்பைசி கிரேவி செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பன்னீரை வந்து இதே போல் சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 ஆனியன் எடுத்து வச்சு இதே போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 3 தக்காளி எடுத்துக்கிறோம். அதில் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அது நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி இதே போல் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வானலில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த பே லீஃப் இதில் எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் வதங்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா சுருங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், காஷ்மீரி சில்லி தூள் இது 3த்தையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இந்த ஆனியன் கூட அந்த மசாலாலாம் நல்லா கிண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கேர்டு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேர்டை வந்து இந்த மசாலா கூட நல்லா ஆட் பண்ணி இதே போல் எண்ணெய் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்ச டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை இந்த கிரேவி கூட நல்லா கிண்டிக்குங்க. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரேவி மாரி இது கூட கிண்டி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் பிரிஞ்சு இதே போல் கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரும்போது ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கிரேவி வந்து இப்போ கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை இது கிரேவி கூட நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண பிறகு நம்ம கிரேவியோடு சேர்ந்து நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம சால்ட்டை செக் பண்ணிக்கலாம். சால்ட்டு பத்தலைனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பத்தலை, மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கிற பன்னீரை இப்போ ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த கிரேவி கூட இதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அந்த கிரேவி வந்து இந்த பன்னீரில் ஏற வரைக்கும் கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பன்னீர் வந்து கிரேவி கூட நல்லா ஜெல்லாகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி ஆட் பண்ண பிறகு ஃபைனலாக நம்ம வந்து பெப்பரை ஆட் பண்ணி அப்படியே இறக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பெப்பரை நம்ம 1 ஸ்பூன் பெப்பரை ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கிரேவி கூட நல்லா கிண்டிக்கலாம். ரொம்ப நாள் பெப்பர் ஆட் பண்ணி ரொம்ப நாள் கொதிக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store.